Dr. B. Suresh from SS Physiocare, Chennai. We are expert in manual therapy and handling neuromusculoskeletal cases. Sir, என்னோட பேட்மேட் யூஜி பேட்மேட் ஆக்சுவலாக கம்மிங் ஃபார் இஸ் ட்ரிகர் தம் பெயின்காக வந்திருக்காரு. ஆல்மோஸ்ட் ஹேவிங் மோர் தென் 6 months ஸ்ட்ரகிளிங் வித் திஸ் பெயின். இப்போ அப்ராடில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ ஃபஸ்ட் செஷன் இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அவருடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் த மேனுவல் தெரப்பி எப்படி இருக்குதுன்ட்டு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறாரு. இன்ட்ரோ கொடுத்துருக்கோங்க சார். நான் அப்ராடில் ஒர்க் பண்ணுறேன், மிடில் ஈஸ்டில். இவர் சொன்ன மாதிரி அவரோட பேட்ச்மேட் தான். இருந்தாலும் ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்தாலும் நமக்கு ஒரு பெயின் வரும்போது நம்ம யாராவது ஒருத்தர் தேடி தான் ஆகணும். அப்போது கரெக்டான பர்சன் நம்ம கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஒரு கம்ப்ளீட் ரிலீஃப் வரும்ல. ஸோ அதனால தான் நான் இவரை மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ஒர்க் லோட்னால மீட் பண்ண முடியாமல் இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்தேன். இன்றைக்கி வரும்போது பார்த்திங்கன்னா என்னோடய கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இந்த ரிஸ்ட்டை பெண்ட் பண்ணவே முடியாது, தம்பு பெண்ட் பண்ண முடியாது, ரொம்ப சிவியர் பெயின். உட்காரணும்னா வச்சிங்களேன், என்னால் இப்படி தம்பை சப்போர்ட் பண்ணி இப்படி உட்கார முடியாது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சிவியராக இருந்தது. என்னோடய குழந்தை இருக்குது. ஸோ அந்த குழந்தைய தூக்குறது கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அந்த பெயின் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஆனால் இருந்தாலும் நான் ஆல்ரெடி ஃபிசியோன்றதுனால நானும் அல்ட்ராசவுண்ட்லாம் கொடுத்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அந்த பெயின் ரிலீஸ் ஆகலை. அப்புறமா தான் இவர் முன்னாடியே சொல்லுவார், நமக்கு எந்த பெயின் வந்தாலும் அந்த பெயின் ஏரியாவில் நமக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை விட அதனோட ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த ஏரியாவில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி ட்ரீட் பண்ணோம்னா கம்ப்ளீட் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னார். ஸோ நான் இருந்தாலும் நான் ஒரு லீடிங் ஹாஸ்பிட்டல் வெள்ளூரில் நான் ஒரு கன்சல்டேஷன் பண்ணேன் ஆர்த்தோக்கிட்ட. அவர் சொன்னார், டெண்டன் ஷார்ட் ஆகிருக்குது, ஸோ அந்த பாப்அப்ஸ்லாம் அதனால தான் வருது, நீங்கள் சர்ஜரி பண்ணணும், ஒரு 1 week ஃபிசியோ பண்ணி பாருங்கள், சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபிசியோ ட்ரை பண்ண சொன்னார். அல்ட்ராசவுண்ட் கொடுத்து பார்த்தேன், ப்ளஸ் ஒரு பெயின் கில்லரும் கொடுத்தாரு. பெயின் கில்லர் எடுக்கும்போது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் பெயின் ரிலீஸ் ஆகிருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருந்தது. இன்னும் கண்டிஷன் ரொம்ப மோசமாகிடுச்சு. தம்பு இருந்தது அப்படியே ரிஸ்ட்டுக்கு ஜென்ரேட் ஆகி ரிஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது ரொம்ப சிவியராக இருந்தது. அப்போ அந்த நிலைமையில் தான் அவர்கிட்ட இன்றைக்கி காலைல வந்தேன். ஸோ அவர் எனக்கு தெரியும் மேனிப்புலேஷனில் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் மேனிப்புலேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் அது ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸ், அது நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் ரிசல்ட்டுன்னு பார்க்கும்போது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாறிடுது இல்லைங்களா. இப்போ நான் போய் ஈஸியாக என்னோடய குழந்தைய தூக்கலாம், நான் உட்காந்துக்கலாம், எதனா பிடிக்கலாம், நான் வெயிட் லிஃப்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நான் நார்மலாக இன்னொரு கை நார்மலாக எப்படி இருக்குதோ அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இப்போ எனக்கு பெயின் இல்லைன்னு நான் சொல்ல வரல, மேபி ஒரு 10% ஆஃப் த பெயின் இருக்கும். ஸோ அதுக்கும் கொஞ்சம் ஹோம் ரெமிடிலாம் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி ரீஹாபிலிட்டேஷனில் இது கண்டினியூ பண்ணுங்கள், இன்னொரு சிட்டிங் வாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது இது கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிடும். ஆனால் இப்போ எப்படி சொல்லலாம்னா, இப்போ எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 100%ல் ஒரு 10% தான் எனக்கு அந்த பெயின் இருக்கும். மற்றபடி 90% எனக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு. மற்றபடி என்னோட டெய்லி ருட்டீன் ஒர்க்கை எனக்கு பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ எனக்கு பின்னாடிலாம் கை வைக்க முடியாமல் இருந்தது, பின்னாடி கை வைக்க முடியாமல் இருந்தது. இப்போ எனக்கு ஃப்ரீயாக நான் கை வைக்கிறேன். அதே மாதிரி இங்கே சென்சிட்டிவ் ரொம்ப அதிகமாக இருக்குது. தட்டினா எனக்கு வலி பயங்கரமாக ஷாக்கிங் பெயின் இருக்கும். இப்படிலாம் பண்ணவே முடியாது. எனக்கு அப்படி பண்ண வச்சிங்களேன், ஒரு ஷாக் கொடுக்க எனக்கு கிடைக்கும். இப்போ எனக்கு தம்பு இப்படி தான் பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ என்னால் இது வரைக்கும் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆமாம், ரிஸ்ட்டு இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது வராது. இப்போ என்னால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுது, ப்ளஸ் இப்படி சப்போர்ட் பண்ணி உட்காடுறேன். அதே மாதிரி இந்த டீவேஷன் பண்ணும்போது இதெல்லாம் எனக்கு ரொம்ப சிவியர் பெயினாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம். இப்போ நான் வச்சிருந்தேன், எனக்கு ஈஸியாக இருக்குது, பெயின் ஃப்ரீ ஆகிடுச்சு எனக்கு. ஸோ அந்த இதுதான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதான் சொன்ன மாதிரி, நீங்கள் ஃபிசியோவாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், நீங்களே வைத்தியம் பண்ணிக்க முடியாது. சரியான ஆளை கண்டுபிடிக்கும் போது தான் நமக்கு ஒரு எஃபெக்டிவ் ரெமெடி இருக்குன்றத நான் ஒரு விட்னஸாக இங்கே உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போது நார்மலாகவே ஆல்ரெடி நம்ம ஃபிசியோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம், பேசிக் ஃபிசியோஸு மொடாலிட்டிஸ் எல்லாமே. இந்த மேனுவல் தெரப்பி எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட், ஹோல் பாடி அலைன் பண்ணியிருப்போம் வந்ததுமே. டோ டு ஹெட் வரைக்கும் ட்ரீட் பண்ணியிருக்கேன். அண்ட் மோஸ்ட்லி ஐம் நாட் டச்சிங் யுவர் தம். ஐ திங்க் ரிஸ்ட்டோ தம்மே டச் பண்ண தொடவே இல்லை. ஆல்மோஸ்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உண்மையில் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எதுக்கு சொல்லுவோம்னா, ஃபஸ்ட்டு அந்த அசஸ்மெண்ட் பண்ணதுலேயே நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போது எந்தெந்த ஸ்பாட்லாம் அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணுன்றதை அவர் ஐடென்டிஃபை பண்ணிட்டார் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே. ஸோ அதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ரிஸ்ட் ஏரியா அவர் படவே இல்லை. அப்போ அவர் ஷோ பண்ணும்போதே நமக்கே தெரிய வருது, இந்த இடத்துலலாம் ஃபால்ட் நம்மளோட பாடி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தெரிய வருது.
ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே ரிலீஸ் ஆகுது நான் பார்க்குறேன். அவர் ஒவ்வொரு வாட்டியும் மேனிபுலேட் பண்ணும்போது அதை அவர் சொன்ன மாதிரி ரொம்ப பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அவர் பண்ணும்போது. அதை நம்ம டாலரேட் பண்ணிக்கிட்டோம்னா அதனோட ரிசல்ட்டை நம்ம அனுபவிக்கலான்றது தான் என்னோட டெஸ்டிமனிங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக் அண்ட் டைம் அண்ட் ட்ரஸ்டிங். இன்னொரு ஃபிசியோ ட்ரஸ்ட் பண்ணுறது ரொம்ப கிஃப்டட் ஆக்சுவலாக. தேங்க்யூ ஏன்னா இது வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரீ ஆயிடுச்சு இப்போ வந்ததுனால. ஓகே, தேங்க்யூ மணி. தேங்க்யூ.